மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பருவமழை மீட்பு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தலைமை செயலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளினுடைய முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக இந்த உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த பருவமழை தொடங்கியது முதலே தொடர்ந்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்களை மீட்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தொடர்ந்து இந்த ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு அவர் வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்போதைய நிலவரம் என்ன, எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது, எங்கெங்கெல்லாம் மீட்பு பணிகள் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்காவது பணிகள் தொய்வாக இருக்கின்றதா, அதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டிருக்கிறார். அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தவும், அதே போல டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் தொடர்பான கணக்கெடுப்புகள் நடத்துவதற்கும் ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.